பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்து முன்னணியும் இந்து பரிச்சத்தையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணுது. இன்றைக்கு பேசுறது இது அர்த்தமற்ற செயல். ரெண்டாவது, எதுக்கு நாங்கள் முஸ்லீமும் நாங்களும் இந்துக்களும் இதாக தான் இருக்கோம், உனக்கு இதை வச்சு அரசியல் பண்ணி நீ ஆதாயம் அடையணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் பலிகடாம ஆக இயலாது. யார் அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமும் நீங்க நான் ஆடை வெட்டுவேன் மாடை வெட்டுவேன் அப்படிங்கறது அப்ப இந்துக்களை நீங்க என்ன கேக்குறாங்க, அது துவேஷமா அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திலயோ இப்ப நீங்க சொல்ற முருகர் ஆலயத்திலயோ அங்க போய் வம்படிக்கா பண்ணோம்னா நாங்களே வர்றோம். அது பாபர் மசூதியினுடைய பிரச்சனை வேற இல்ல. இப்போ இங்க பிரச்சனை எச்ஆர்ஐ கொண்டு வர்றாரு. இப்ப அந்த இடமே இருக்கக்கூடாது, தர்கா இருக்கக்கூடாது, அந்த தர்காவுக்கு வேற ஒரு கோரி பாளையமா மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி பாரு. அந்த எச் ராஜா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எச் ராஜாவுடைய பேச்சுக்கள் எல்லாம் எழுத்து வடிவம் பெறாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி அடையா அவர்கள். வணக்கம். திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். மதவாத சக்திகளுக்கு இங்கே நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. குறிப்பாக இந்த சிக்கந்தர் மலை விவகாரத்தில் நீங்கள் அந்த மண்ணின் மைந்தர், உங்களுக்கு எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். குறிப்பாக திரு சீமான் அவர்கள் இதில் இணக்கத்தை நம்ம பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இது குறிப்பாக இந்த விஷயத்தில் அக்யூஸ் பண்ணுறாரு. திமுகவுடைய ஆட்சியினுடைய விளைவில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி திமுக அவர் கேள்விக்கு உட்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசை? அதாவது அவருக்கு இது டைம் பாஸ். எது சார் டைம் பாஸ்? இப்ப அவர் அறிக்கை விட்டது டைம் பாஸ். உண்மை நிலை என்னன்னு புரியணும். அவருக்கு என்கிட்ட இருக்க அத்தனை நீதிமன்ற உத்தரவுகள், அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் காப்பி என்கிட்ட இருக்கு. சரி, ஏற்கனவே விலாவாரியா அந்த ஜட்ஜ்மெண்ட் பேசியாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் எதை புரிஞ்சுட்டு எதை வச்சு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. மத நல்லிணக்கம் வேணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்போ பொதுவாகவே அங்கே மதுரையை பொறுத்த மட்டும் சரி, இல்லை மற்ற ஏரியா தமிழ்நாடு மொத்த தமிழ்நாட்டிலேயே முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு நல்ல பேண்டிங்கு, நல்ல ஒரு உறவோடு தான் இருக்கும். அதில் எக்ஸ்பெஷலி மதுரை ரொம்ப உறவோட இருப்போம். காரணம் மாமா மச்சான் அப்படிங்கிற உறவு இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்போம். பொதுவாக நானே கூட முஸ்லீம்களை கண்டாலே மாமாமே, இல்லை வயசுல இளையர்களாக இருந்தால் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன். இது எங்களுடைய நேச்சர் ஆஃப் அந்த சாயலினுடைய நேச்சர். அப்படி இருக்கும்போது இந்த மலையில என்ன ஏதுங்கிறத அவருக்கு ஹிஸ்டரி புரியணும். ஹிஸ்டரி புரியாம இது 1920 நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் இந்துக்கள் இது கந்தமலை எங்களுக்கு தான் சொந்தம்னு இப்ப பேசுறாங்க. அன்றைக்கு போனதே கோவில் மூலியமா தான் போனாங்க. அதுக்கப்புறம் பிரிவு கவுன்சிலுக்கும் போனாங்க. பிரிவு கவுன்சிலையும் 1920 கொடுத்த ஆர்டரையே அவங்க திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும்னு வந்தாங்க. அது அவங்க இடத்துல கட்டுறதை நீ எப்படி தடுத்து நிப்பாட்ட சொல்றேன்னா அதையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. சரி, 50 மீட்டர் தள்ளி நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி கிரிவல பாதை, கோயில் மலை அடிவாரத்தில் கிரிவலம் போகிறதுக்கு தனியார் ஒரு இடத்தை தவிர அரசு இடத்துல நீங்கள் கிரிவலம் போகலாம், நீங்கள் அதை எடுத்துக்கலாம், கோயிலுக்கு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுடுறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, இதுவரை அது முஸ்லீம் முகலாயருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் அந்த சிக்கந்தருங்கிற ஒரு பெரியவர், அவர் அங்கே போய் மவுத்தாயிடுறாரு. அவர் மவுத்தானதுனால அவரை மலையிலேருந்து கீழே தூக்கிட்டு வர முடியாததுனால அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த அடக்கம் பண்ணதுனால அவர் அங்கே சமாதி இருக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் அங்கே இது கிடையாது. அங்கே யாரும் தொழுகையெல்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த சமாதி இருக்கு, அவ்வளோதான். அந்த சமாதியில அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா ஏதாவது கிடைக்கும் வைக்கும் அப்படிங்கிறதா ஒரு மத நம்பிக்கையில நிறைய பேர் போய் பாத்தியா கொடுத்து அவர்கிட்ட ஓதிட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். இதுதான். ஏன்னா இப்ப புதுசா என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள்லாம் ஆடு கோழி எல்லாம் பலியிடணும்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆடை தோல்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. அதை இந்துக்கள் அங்க இருக்கவங்க எல்லாம் மறிக்கிறாங்க. காவல்துறையும் வந்துருது.
காவல்துறை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க போயிடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூமெண்ட் தான் பண்ணி தயாரால் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனா இந்த இந்துக்கள் என்ன பண்றாங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவங்களும் இந்து பரிட்சத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அரசுக்கு அதாவது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்து முன்னணியும் இந்து பரிட்சத்தையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு டிராமா பண்ணுது. இந்த டிராமாவுக்கு வந்து 144 போட்டதுன்னு பேர்ல இவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுன்னு ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்டு மதுரையில் இருக்க பெஞ்சில் போறாங்க. அவர் வந்து என்ன கேட்குறாங்க, எந்த இடங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்குது. ஸோ கவர்மெண்ட் சொல்றாங்க பழங்கானத்தத்தில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து 144 முத நாளே போட்டதுனால யாரெல்லாம் அங்கே கலந்துக்க வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே வரவங்களெல்லாம் வந்து இதனால பெரிய கலவரம் நடக்குங்க. பிரிவென்டிவ் அரசு அவங்கள எல்லாம் கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது அறியாத வாயில மண்ணு. சரியா? இது மாப்பிள்ளை சார் என்ன பண்றாரு, அவர் சும்மா இருக்க, நானே கூட சொன்னேன்ல, ஏன் மாப்பிள்ளை இன்னும் வாயை திறக்காம இருக்காருன்னு, அவர் இப்ப வாயை திறந்து பொன்மொழிகள்லாம் ஊத்துருக்காரு. ஸோ அவ்வளவுதான். சரியா? அதுல இல்ல இப்போ இப்போ இவ்வளவு விவரங்களை வந்து விவரிச்சிங்க மக்கள் மத்தியில. இப்போ சில கேள்விகள் வந்து எழுப்பப்படுது அவங்க தரப்புல இருந்து. இப்போ நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பங்கேற்ற பொழுது அவர் சில வாதங்களை முன்வைத்தார். நான் இங்க முன்வைக்கிறேன், நீங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுங்க. குறிப்பா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஆடு மாடு, அதாவது ஆடு பலியிடுவதற்கு அவர்கள் தோளில் தூக்கி சுமந்து போனாங்க நீங்க சொன்னீங்க. அது வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக ஒரு காவலர், அங்க இருந்த ஒரு உயர் அதிகாரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் வந்து இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த காவல்துறையினா அந்த ஒரு காவல்துறையினால இந்த இவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவர் எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, 1949 பாபர் மசூதிகளை வந்து அத்துமீறி உள்ள வந்து குழந்தை ராமர் சிலையை வைக்கும் பொழுது அப்போது உள்துறை அமைச்சர் அது உத்தரவிடுகிறார், நேரு அவர்கள் உத்தரவிடுகிறார். ஆனால் அது வந்து ஜஸ்டிஸ் நாயர் அவர்கள் வந்து வம்படிக்கா வந்து அதை வந்து வைக்க விடல, அவர் வந்து வைக்கக்கூடாது, அதாவது எடுக்கக்கூடாது, நீக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஜஸ்டிஸ். அதனுடைய விளைவாகத்தான் இப்ப பாபர் மசூதியை இழந்துட்டோம். அது போல இப்ப அந்த அதிகாரியை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார், இந்த அதிகாரிக்கு பிஜேபியில் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற கூட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. முதற்கட்டமா இதுக்கு தகவல் சொல்லுங்க, இன்னும் அடுக்கடுக்காக சில கேள்விகள் வைக்கிறார் அவர். அதாவது ஷானவாஸ் ஹுசைன் ஒரு பொறுப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர் இது போன்ற செய்திகளை, அதாவது அவர் என்ன சொல்றாரு, முன்னே நடந்ததை இப்ப கோடிட்டு காட்டுறாரு. அது வந்து பாபர் மசூதியினுடைய பிரச்சனை வேற இல்ல. இப்போ இங்க பிரச்சனை வந்து எச்ராஜா கொண்டு வர்றாரு. இப்ப அந்த இடமே இருக்கக்கூடாது, தர்காவே இருக்கக்கூடாது, அந்த தர்கா இப்ப வந்து வேற ஒரு கோரிப்பாளையமா அங்க வந்து மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி எச்ராஜா பாரு. அந்த எச்ராஜா கைது செய்யலன்னு திரு ஆலோசனை கண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எச்ராஜாவுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து எழுத்து வடிவம் பெறாது. வன்முறை பேச்சு வந்து வன்முறை பேச அவர் வந்து பேசியிருக்காரு. இப்ப வழக்கு போட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணாரு, தாலிபானுடைய ஆட்சி தமிழகத்துல நடக்குதுன்னு சொன்னாரு. அதுக்காக அவர் மீது இப்ப வழக்கு தொடுத்திருக்கோம். புரியுதா? அதுக்குதான் வழக்கு, அதுக்கு வழக்கு போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து அந்த சிக்கந்தருடைய அயோத்தியோட ஒப்பிட்டு பேசினார் சார் அவர். அதான் அயோத்தியோட ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் தர்கா தான் அதுக்கு பேரு. இந்த சிக்கந்தர் தர்காங்கிறது நான் 64 இருந்து எனக்கு தெரியும். நானும் மலையில ஏறி போயிருக்கேன், பார்த்துருக்கேன். உள்ள எல்லாம் போவோம் வருவோம். அங்க எல்லாம் ஒன்றும் காம்பவுண்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீயா தான் போயிட்டு இருந்தோம். அப்போ இப்ப எதுவும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்களே என்னவோ எனக்கு தெரியாது. அப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், ஒரு சமாதி தான் இருந்துச்சு அப்போ. இப்ப மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் படத்துல பார்க்கணும், கொஞ்சம் கட்டடங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்போ வந்து வெறும் ஒரு சமாதி தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து 1920 இவங்களுக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்தது பாருங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்பீல் போய் இதுலயும் லண்டன் இதுலயும் வந்து தீர்ப்பு வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே அங்க வந்து அடிக்கோல் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கட்டடம் எழுப்பல, பட் இதெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி கிடந்துச்சு அப்படியே. அது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்டிக்கிட்டாங்க போல தெரியுது. நான் பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ படத்தில் பார்த்தா ஒரு கட்டடமே இருக்கு. அது வந்து இப்போ இல்லை,
எல்லாமே 20லயே கொடுத்துருக்கான். ஏதோ பிரிட்டிஷ் கவுன்சில், அதாவது லண்டன் கவுன்சிலே, பிரிவி கவுன்சிலே கொடுத்துருக்க ஆர்டர். அப்புறம் அந்த ஆர்டரை மீறுறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. அதை பேஸ் பண்ணி ஒன்றும் வேண்டாங்கண்ண. 1920 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததே மதுரை நீதிமன்ற நீதிபதியே ஒரு பிராமின் கண்ணு. அந்த பிராமின் நீதிபதி தான் அதை கொடுத்துருக்காரு, அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் இன்றைக்கு பேசுறது இது அர்த்தமற்ற செயல். ரெண்டாவது, எதுக்கு நாங்க முஸ்லீமும் நாங்களும் இந்துக்களும் இதாத்தான் இருக்கோம், உனக்கு இதை வச்சு அரசியல் பண்ணி நீ ஆதாயம் அடையணும் அப்படின்னா அதுக்கு நாங்க பலிகடாம ஆக இயலாது. யார் அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்க? அதான் நம்ம ராஜா தான், ராஜா போன்ற இந்து முன்னணியை சேர்ந்த தோழர்களும் தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் இதை அவங்க ஒரு டிராமா பண்றாங்க. இந்த டிராமாவுக்கு ஒன்றும் நம்ம அசைஞ்சு கொடுக்க சொன்னீங்க. இப்ப இதுவரை இல்லாத நடைமுறையை திடீர்னு இப்போ பலியிட போறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நேற்று தினம் ஒரு புகைப்படத்தை கூட அவர் காமிச்சார். அங்க சமையல் அறைன்னு தனியா ஒண்ணு இருக்கு, அதே தர்காவுல. அதே போல உரிச்சி தொங்க விடுவாங்க இல்லையா இறைச்சிய, அந்த தொங்க விடுவதற்கான அந்த பலியிடுவதற்கான ஒரு அறையும் அந்த தர்காவில் இருக்கிறது, அது காலகாலமா இருக்குதுன்னு சொல்லி நேற்று தினம் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் திரு ஆல்பர்ட் ஷானவாஸ் அவர்கள். இதுக்கு அதாவது கண்ணு, இது நான் இப்ப போய் பார்க்கலன்னு நான் சொல்லிட்டேன். நான் 64-65 வாக்குல தான் நான் மலையில போய் பார்த்தேன். அது அங்க அப்ப இருந்தது இதெல்லாம் கிடையாது. அப்ப சமாதி மட்டும்தான் இருந்தது. ஆடை அறுக்கிறதுங்கிறதே நான், ஏன்னா ஷானவாஸ் ஹுசைன் அந்த ஊருக்காரர் இல்ல, நான் அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர். வக்ஃப் வாரியத்துல இருந்தா மாத்திரம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு அர்த்தம் இல்லை. நான் அந்த ஊர்ல எனக்கு எய்த்த மாதிரி இருக்கு, என் காலேஜுக்கு எய்த்த மாதிரி இருக்கு. நான் அங்க காலேஜ்ல இருக்கேன். 74 இருந்து நான் அங்கதான் இருந்துகிட்டு இருக்கேன் பக்கத்திலேயே. நான் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம அங்க ஒண்ணு நடக்கிறதுக்கு கிடையாது, சரியா? ரெண்டாவது, இப்ப எங்க காலேஜினுடைய செக்ரட்டரியா இருக்கவரும் அந்த கோவிலினுடைய தர்காராவும் இருந்தாரு, விஜயராகவன், சரியா? இதெல்லாம் எங்களுக்கு அத்துப்படி. ஆகையினால கோயில்ல மேல உயிர் பலிகள் இடுவதே இல்லை, பாத்தியாதான் கொடுத்தாங்கிறது 100க்கு 100 உண்மை. இப்ப எதுக்கு உயிர் பலி எதுக்கு கொடுக்கணும்? அதாவது ஒரு சமாதி, அது சமாதியில போய் எதுக்கு உயிர் பலி கொடுக்கறது? இல்ல, அது அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய கல்ச்சர் அங்க கிடையாது கண்ணு. கீழே அதாவது மனித நேயத்தை பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், உன்னுடைய கல்ச்சரா கூட இருந்தா கூட கீழே இருக்கிறது ஒரு முத்தமிழ் முருகன் முதல் படை வீடு, அது குடவரை கோயில். அது சிக்கந்தர் சாகிறதுக்கு முன்னாடியே இருக்கு. ஏறக்குறைய ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில். அது டேட் இன்றைக்கு இல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில். அந்த கோயில்ல ஏதோ ஒரு சன்னாசி மேல போனாரு, தவறிட்டாரு, கீழே கொண்டு வர முடியலங்கிறதுக்காக அங்க ஒரு சமாதி வச்சாச்சு. அந்த சமாதியை நீங்க போய் தொழுகை பண்றதுக்கும் அதை பாத்தியா கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க நான் ஆடை வெட்டுவேன் மாடை வெட்டுவேன் அப்படிங்கறது அப்ப இந்துக்களை நீங்க என்ன கேக்குறாங்க, அது துவேஷமா இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திலயோ, இப்ப நீங்க சொல்ற முருகர் ஆலயத்திலயோ அங்க போய் வம்படிக்கா பண்ணோம்னா நாங்களே வர்றோம், அந்த அவங்க கூட சேர்ந்து இந்து முன்னணியோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க ஒதுக்கப்பட்டக்கூடிய அந்த தர்கால தானே பண்றாங்கன்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த மலையே கந்த மலை, சரியா? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அவ்வை பாட்டி நேத்து இன்னைக்கா பாடுனா, அவ்வை பாட்டி என்னைக்கா பாடுனா, ஏதோ ஒரு மனுஷன் போனாரு, இறந்து போயிட்டாரு, நீ அங்க ஒரு சமாதி வச்சிருக்க, அதுக்கு நீ சாமியை கும்பிடு, பாத்தியா கொடு, எல்லாமே இதுவரை பாத்தியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் ஷானவாஸ் ஹுசைன் ஏதோ கட்டுக்கதை பண்றாரு. இதெல்லாம் யாரும் ஆடு அறுக்கல, பண்ணவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 60 வருஷமா இல்ல, 60 வருஷமா அது நடக்கவே இல்லை. அப்ப 60 வருஷமா இல்லாத ஒண்ண இன்னைக்கு எதுக்கு புதுசா பண்ற?